தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 தெசலோனிக்கரின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீன்மை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கும்படியாய், அவர்களை விடுவிக்கும்படியாய், அவர்களை சுகப்படுத்தும்படியாய், அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை நீர் இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுக்குறீங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஆண்டவரே. நீங்க வாக்கு மாற மாட்டீங்க. நீங்க உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. நீங்க மனமாற மனிதன் அல்ல ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒருவேளை ஆண்டவரே தீங்கை அனுபவித்து கொண்டு இருப்பார்கள், ஆனால் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டு இருப்பார்கள், ஆனால் பலவீனப்பட்டு இருப்பார்கள், ஆனால் ஆண்டவரே பாவத்திலே உழன்று கொண்டு இருப்பார்கள், ஆனால் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க உண்மையாய் நீங்க நிறைவேற்றுவீங்க அப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்திரப்படுத்துவீங்க. அந்த உபத்திரத்தின் பாதையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஸ்திரப்படுத்துவீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த தீங்கு நாட்கள், இந்த கஷ்டத்தின் நாட்கள், இந்த பலவீனத்தின் நாட்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தும்படியான நாட்களாய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை படட்டும் ஆண்டவரே. விசுவாசத்திலே ஸ்திரப்படட்டும் ஆண்டவரே. உமக்குள்ளே ஸ்திரப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீன்மையிலிருந்தும் உங்க பிள்ளைங்களை நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்வீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வாக்கு தத்தத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே. வாக்கு தத்தம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நிறைவேறுவதற்கு ஆண்டவரே அப்பா ஆபிரகாமை சோதித்தது போல இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் சோதனைக்கு உட்பட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு ஆண்டவரே நீ சொன்னபடியே ஆண்டவரே ஈசாக்கை கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னபடியே நீங்க நிறைவேற்றுவீங்க அப்பா. நீர் உண்மையுள்ள தேவன், அதற்காய் ஸ்தோத்திரம். உண்மையுள்ள தேவன், அப்படியே நிறைவேற்றி கொடுப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல, இந்த ஓய்வு நாள்ல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க நிறைவேற்றுவதற்கு நீங்க வல்லவராய் இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.